ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 7:19. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த வேதத்தில் சொல்லப்படுது, நல்ல கனிகொடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையா இருக்கிறது. இந்த மத்தேயு 7:19 இந்த வார்த்தைகள் ஆறு சொல்லுகிறதுன்னு சொன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரம் என்று சொல்லப்படும் போது நம் யாருன்னு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அவன் நல்ல கனிகொடாத இருப்பார்கள் என்று சொன்னா, நல்ல கிரியைகளை செய்யாத இருப்பார்கள் என்று சொன்னா, அவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பார்க்கிறோம். இந்த யோவான் சானகன் செல்லும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அந்த யோவான் சொல்கிறார், என்ன செய்கிறாச்சுன்னா, கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்னச்சுன்னா, இந்த நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டி அக்கினியிலே போடுவதற்காக ஒரு கோடாரி என்ன செய்கிறச்சுன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி இந்த யோவான் சாணகன் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் சாணகன் சொல்லுகிறான், என்ன சொன்னா, கோடாரி எங்க இருக்கிறதுன்னு சொன்னா மரத்துக்கு வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மரத்துக்கள் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சொன்னா, நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டி அக்கினியில போடுவதற்காக அந்த கோடாரி எங்க வைக்கப்பட்டிருச்சுன்னா மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் என்ன செய்ய வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் அந்த மரத்தை வெட்டுவதற்காக இனி ஒரு கோடாரி தேவையில்லை. பாருங்கள், ஏற்கனவே என்ன செய்கிறாச்சுன்னா மரத்தின் வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி எல்லாம் ஆயத்தமா வைக்கப்பட்டிருக்கிறது. மரம் நல்ல கனி கொடுத்தா நல்ல இடத்துக்கு போவார்கள். மரம் கெட்ட கனி கொடுத்து விட்டதுச்சுன்னா அவர்கள் என்ன செய்வாருச்சுன்னா அந்த கெட்ட இடத்துக்கு போவார்கள். ரெண்டு இடம் தான் என்ன செய்யறச்சுன்னா இந்த மனு குலத்துக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நல்ல கனி கொடுக்கிறவர்கள் என்ன செய்வாருச்சுன்னா பரலோக ராஜ்யத்துல போவார்கள். கெட்ட கனி கொடுக்கிறவர் எங்க நரகத்துல போடப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்துல தள்ளப்படுவார்கள் சொல்லி இந்த பரிசுத்த வேதம் நம்ம எச்சரிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறவர்கள் என்ன செய்வாருச்சுன்னா அந்த பரலோக ராஜ்யத்துல போவார்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யறாச்சுன்னா பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. தேவனை மறுதலிக்கிறவர்களுக்காக, தேவனுடைய வார்த்தையை நம்பாத கூட்டங்களுக்காக என்ன செய்யறாச்சுன்னா நரகம் ஆயத்தமாகப்பட்டிருக்கின்ற நாம் இந்த வேதத்துல தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேத பகுதி மூலம் நம்ம எச்சரிக்கிறத பார்க்கிறோம். நாம் நல்ல கனி கொடுக்காத இருப்போம் என்று சொன்னா நாமும் என்ன செய்வோம் சொன்னா வெட்டுண்டு அக்கினியில போடப்படுவோம் என்று அந்த வேதம் நம்ம எச்சரிக்கிறத பார்க்கிறோம். நம்ம முதலாவது நாம் பார்க்கும்போது வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் கனிகள் என்ன? இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறது, இந்த வேதம் நம்மிடத்தில் என்ன கனிகளை எதிர்பார்க்கிறது, நாம் என்ன கனிகளை கொடுத்தா அந்த பரலோக ராஜ்யத்துல போக முடியும் என்று நாம் வேதத்துல வாசிப்போம் என்றா, முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்க வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் உங்கள் நோக்கி கடந்து வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து மனதை திருப்ப வேண்டும். உலகத்துக்கு பின்பே ஓடிக்கொண்டிருக்கிற மனதை திருப்பி என்ன செய்ய வேண்டும்? மனதை திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு ரட்சிப்பின் கனியை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரை கொடுக்க வேண்டும். அதனால தான் நாம் பார்ப்போம் என்றால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் மனம் திரும்பணும் என்று சொன்ன போராது, அந்த கனிகள் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மரத்தை பார்த்து தான் என்ன செய்யலாம், அந்த கனியை பார்த்து தான் மரத்தை அறிய முடியும். எல்லாரும் பார்க்கும்போது நல்லாகத்தான் இருக்கும். ஆனா அவரோட கனிகளை பார்த்து தான் என்ன செய்யலாம், இது நல்ல மரமா இது கெட்ட மரமா என்பது அந்த கனிகளை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதல்
திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல் என்று சொன்னா போறாது. நான் மனம் திரும்புறேன் ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ற வாயினால சொல்லிவிடலாம். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய கனி இருக்க வேண்டும். பாருங்கள், நான் மனம் திரும்புதல் என்று செல்லும் பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு என்ன செய்ய வேண்டும் என்றால் கனி இருக்க வேண்டும். பாருங்கள், இடையில ஒரு ஊழியக்காரர் பேசும்போது ஒரு கதை சொன்னாரு. என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் என்ன சொன்னா, ஒரு பண்டத்த காலத்துல ஒரு ஒரு குதிரை உண்டு அவனுக்கு. இந்த குதிரை எப்பொழுதும் எங்க நிக்குமான், ஒரு பிராந்தி கடை முன்பு நிக்குமாம். அந்த பிராந்தி அவனை அந்த குதிரை அந்த பிராந்தி கிடக்கம் இன்னும் கட்டப்பட்டிருக்கும். அவன் அந்த பிராந்தி கிடக்கம் இன்னும் அந்த குதிரை நிக்குச்சுன்னா அந்த மனுஷன் எங்க இருக்கேன்னா அந்த பிராந்தி கடைக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். அந்த எப்போ காலமே பார்த்தாலும் சரிதான், சாயங்காலம் பார்த்தாலும் சரி, அந்த குதிரை எங்க கட்டப்பட்டிருக்கும் என்றா அந்த பிராந்தி கடைக்கும் என்ன கட்டப்பட்டிருக்கும். அந்த மனுஷனுக்கு என்ன செய்யுச்சுன்னா, ஒரு ஆளு என்ன செய்யறாச்சுன்னா ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை என்ன செய்ய நம்பி விசுவாசிக்கிறான். விசுவாசித்து ஆண்டவரை நம்பின பின்பு மறுநாள் தொட்டு இந்த குதிரையை தேடி பார்த்தா அந்த பிராந்தி கிடைக்கும் என்பதை என்ன செய்யவில்லை, இந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒன்றி அவனோட வீட்டுல அந்த குதிரை நிற்கும், அல்லங்க ஆலயத்தில் நிக்கிறத பாக்குறோம். அவனோட சுபாவத்துல என்ன செய்யறாச்சுன்னா அநேக ஒரு மாற்றத்தை வந்ததை பாக்குறோம். அவன் என்ன செய்யறாச்சுன்னா அதுவரை என்ன செய்யறா அவனோட குதிரை எங்க நிற்கும் அந்த பிராந்தி கடக்கம் என்ன நின்றது. இப்பொழுது அவன் ஆண்டவரை விசுவாசித்த உடனே அந்த மனம் திரும்பின உடனே என்ன செய்யறாச்சுன்னா அந்த குதிரை என்ன செய்யறாச்சுன்னா அந்த பிராந்தி கடக்கம் என்ப அதுக்கு பிறகு என்ன செய்யவில்லை, கட்டப்படவில்லை. அது என்ன செய்ய ஒன்றி அவனோட வீட்டுல நிக்கிறது, அல்லங்க என்ன செஞ்சா ஆலயத்துல நிக்கிறத பாக்குறோம். அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு என்ன அந்த சுபாவத்திலே என்ன செய்யறத ஒரு மாற்றம், அவனோட கிரியையில ஒரு மாற்றம், அவனோட நடத்தையில ஒரு மாற்றம். பாருங்கள், அவனை குதிரை கட்டப்படுகிற இடத்தை விட என்ன செய்யறா ஒரு மாற்றம் உருவாகிறத பார்க்கிறோம். நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய சுபாவத்தில் என்ன செய்யணும் என்றால் மாற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்றைக்கு நேற்று வரை இப்படி இருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் இந்த ஆண்டவரை நம்பின உடனே இவர்களுக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது, எவ்வளவு அவர்கள கிரியைகள்ல மாற்றம் இருக்கிறது சொல்லி ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டுகொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட என்ன செய்யா ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு கனியை என்ன செய்ய தேவ பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். ஏனென்றா நாம் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னா நாம் என்ன செய்வோம்டா ஏமாந்து போவோம். கடைசி ஒரு காலங்கள் வரப்போகிறது, இந்த உலகத்தின் முடிவு வரப்போகிறது, ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். ஆண்டவர் மீண்டும் வரும்போது அவருடைய பிள்ளைகளை என்ன செய்வார்ச்சுன்னா பரலோக ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் என்ன செய்வார்ச்சுன்னா அவரை விசுவாசிக்காத இருக்கிற ஜனங்களை நரகத்துல தள்ளி விடுவார். அது வேதத்துல அது தெளிவாக எழுதப்படுறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேதத்திலுள்ள ஒரு சின்ன ஒரு எழுத்தாகுது மாறாதபடி நடக்கும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எவ்வளவு அற்புதங்கள் கடைசி காலங்களில் எவ்வளவு காரியங்கள் நடக்கும் என்று சொன்னது இந்த நாட்கள் நடந்து கொண்டு வருகின்ற ஒரு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொன்னா வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு என்ன செய்ய வேண்டும்னா கனி கொடுக்க வேண்டும். பாருங்கள், நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றுச்சுன்னா அங்க சீமோனுங்கிற ஒரு மாய வித்தைக்காரனா பார்க்கிறோம். அந்த பிலிப்புங்கிற ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யறாச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தையும் ஏற்றுதலை குறித்து பிலிப்பு என்பவன் என்ன செய்யறா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறா பிலிப்பு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அது அவருக்கு வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்ற வேலை குறித்து பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் சரிகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த பிலிப்பு என்ன செய்யறாச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றது பரலோக ராஜ்யத்துல போவதற்கு எப்படி வாழ்ந்தா போக முடியும், நீங்கள் எப்படி இருந்த அந்த பரலோக ராஜ்யத்துல போக முடியும் என்பதை குறித்தும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி விசுவாசிக்க வேண்டும், அவர் ஒருவரால்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்பதை குறித்தும் தெளிவாக வேத ஆதாரத்தோடு என்ன செய்யறாச்சுன்னா இந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறத கேட்ட ஜனங்கள் என்ன செய்யறாச்சுன்னா இந்த வார்த்தைகளை விசுவாசித்த ஜனங்கள் அவரை நம்பி என்ன செய்யறாச்சுன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த சீமோனு என்ன செய்யறாச்சுன்னா விசுவாசித்த ஞானஸ்நானம் எடுக்கிறான். இந்த சீமோன் விசுவாசித்த ஞானஸ்நானம் எடுக்கிறான். இப்படி ஞானஸ்நானம் எடுத்து என்ன செய்யறாங்க ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யச்சுன்னா
அந்த அப்போஸ்தலர்கள் இங்கே கடந்து வருகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தலையில கரங்களை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவர்கள் மேல் இறங்குறத இந்த சீமோன் ஆகிய இந்த மாயவித்தக்காரன் கண்ட உடனே என்ன செய்கிறாச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. இந்த ஒரு வரம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நாம் என்ன செய்வோம்னா பெரிய லட்சாதிபதி ஆகலாம். இதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்னா பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வருகிறது. அந்த 18, 19 வாசிக்கும் போது அவன் என்ன செய்யறான், அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த அப்போஸ்தலர்கிட்ட வருகிறான். இவள்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்யறான், பணத்தை கொடுத்து கொண்டு இந்த ஒரு வரத்தை எனக்கு தாருங்கள், நான் யாருக்கு தலையில கை வைக்கிறவனோ அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொண்டு கொடுக்கிறான். இவன் மனம் திரும்பினவன், இவன் ரட்சிக்கப்பட்டவன் பாருங்கள். அவன் என்ன செய்யறான், இவனுக்குள்ள என்ன செய்யறான், ரட்சிக்கப்பட்டவன் தான் பாருங்கள். ஆனா கிரியை என்ன கிரியைகளா இருக்குன்னு அது ஒரு துன்மார்க்க கிரியாக துர்க்குணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த 18, 19 நாம் வாசிப்போம் என்ற வாசிங்கள். நான் எவன்மே என் கைகளை வைக்கிறவனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்று பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாக கடவது என்று சொல்லி அங்க சொல்லுகிற பாருங்கள். அடுத்த வசனம் என்ன சென்றா, ஆகியால் அவன் சொல்லுகிற பாருங்கள், நீ துர்க்குணத்துல உருவாகி இருக்கிற, நீ உனக்குள்ள என்ன செய்கிறது, நீ மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டியவன், உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது. நீ மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை என்ன செய்யும், உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும், அது ஒருவேளை தான் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறத பார்க்கிறோம். மாயவத்துக்கிற மனம் திரும்பினவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், ஆனா உள்ள இருக்கிறது என்னச்சுன்னா துர்க்குணம் இருக்கிறத பாருங்க. நல்ல குணம் இருக்கின்ற இடத்துல என்ன இருக்கிறதுன்னா ஒரு துர்க்குணம் இருக்கிறத பார்க்கிறோம். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், எதை வச்சாவது என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நான் பணக்காரனாக மாற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு என்ன விட மிஞ்சினவர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடாது. இப்படி பலவிதமான துர்க்குணங்கள் என்ன செய்கிறது இந்த மாயவித்தக்காரன் உள்ள இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி என்ன செய்யவில்லை, அவனுக்குள்ள இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான், அவனுடைய அந்த மறுபடியும் அவனுக்கு அந்த பாக்கியம் கெட்டுச்சா என்பது அது ஒரு கேள்விக்குறையாக முடிந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, கர்த்தருடைய வருகையில தள்ளப்பட்டு போகாத, நரகத்துக்கு போகாத இருக்க வேண்டும் என்று சொன்னா மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிறவர்கள் தான் தேவன் வரும்போது என்ன செய்வார்னா அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். நாம் என்ன செய்வோம், பேருக்காக ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவனை சொல்லி கொண்டு போச்சுன்னா இந்த சீமோன் ஆகிய இந்த மாயவித்தக்காரனுக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது பாருங்கள். இவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாவது கிடைத்தது, ஆனா அநேகருக்கு என்ன செய்ய அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது பாருங்கள். ஆண்டோட வருகையில கைவிடப்பட்டு போனா நித்திய நரகத்துல தள்ளப்பட்டு போவார்கள். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றா, மனம் திரும்பி நம்முடைய கிரியைகளை எல்லாம் தேவர் நல்ல ஒரு கிரியை உள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றா நாம் இந்த பூமியில வாழுகிறது இல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக தேவனோடு வாழப்போகிறோம், பரிசுத்தம் உள்ள தேவனோடு வாழப்போகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, ஒரு முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, உதடுகளின் கனியினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால என்ன செய்ய, துதி பலியினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இவர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். சோத்திர பலி போடணும் பாருங்கள். நாம் எல்லா காரியத்துக்கும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், சோத்திரம் செலுத்துகிற தேவ பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இந்த சோத்திர பலியை எப்படி போட வேண்டும் என்று சொன்னா, லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம் என்றால், லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 22, 29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக
அதை செலுத்தியவர்களாக, அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நீங்கள் சோத்திர பலியை செலுத்தும் போது அதை எப்படி செலுத்தினா அது அங்கீகரிக்கப்படும் என்றா மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும். நம்முடைய சோத்திர பலிகள் என்ன செய்ய வேண்டும்? வெறும் உதடு அளவில் இருக்கக்கூடாது பாருங்கள், உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறது நமக்கு பாருங்கள், சில ஆட்கள் ஒரு நன்றி செல்வார்கள் பாருங்க, சில ஆளுக்கு வாய் தான் நன்றி செல்லும், இருதயத்தில் நன்றி செல்ல மாட்டார்கள், இருதயம் வேற நிலைமையில இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடும் போது, துதிக்கும் போது என்ன மனப்பூர்வமாக அவரை துதிக்க வேண்டும். மனம் முகந்து பாருங்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு வாழ்க்கை செய்த அற்புதங்களை நினைத்து, அவருக்கு என்ன நன்றி செலுத்தி அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திர பலி போட வேண்டும். அப்படி போடுவோம் என்றா அது தேவன் ராஜ்யத்தில் போகும் பாருங்கள். அந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு அது பிரியமான பலியாக இருக்கிறது. முதலாவது மனதிலும்புக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். இரண்டாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன சென்றா நாம் செலுத்த வேண்டும். மூன்றாவது பார்ப்போம் என்றா ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் பரலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்டி போடப்படாதபடி, நரகத்துக்கு போகாதபடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா மூன்றாவது என்ன செய்யணும்? ஒரு ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நான் எடுப்போம் என்று சொன்னா அதுல செல்லப்படுக பாருங்கள், எப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் கொடுக்க வேண்டும், அந்த கனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் நினைச்சுட்டா அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒரு ஆளு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனிகள் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அதுல முதல்ல என்னச்சுன்னா அன்பு இருக்கிறது. ஆவியின் கனியில அன்பு, நம்மள்கிட்ட இருக்கிற அன்பை மற்றவர்களை கண்டுகொள்ள வேண்டும். நாம் அன்பா இருக்க வேண்டும் பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம் என்றா சந்தோஷம் இருக்க வேண்டும் பாருங்கள். நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த ரட்சிக்கப்படும் போது என்ன செய்யா ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யும் என்றால் நமக்குள்ள வரும். நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வரட்டு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம விட்டு எடுபடாது. நமக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன சென்றா நித்தியமாக அது நிறைந்திருக்கும். அந்த சந்தோஷம் என்ன சென்றா நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அடுத்து ஒரு சமாதானம் நமக்குள்ள வர வேண்டும் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொன்னார் பாருங்கள். ஆண்டவர் வைத்து போன சமாதானம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சமாதானம் என்ன, இந்த ஆவியின் கனிகள்ல இருக்கிறது. அந்த ஆண்டவர்கிட்ட வருகின்ற அந்த சமாதானத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்து நீடிய ஒரு பொறுமை பாருங்கள். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். நீடிய பொறுமை அது என்ன செய்யா ஆவியின் கனிகளாக இருக்கிறது. அந்த நீடிய பொறுமை இருந்தா அது என்ன செய்யா நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்து ஒரு தயவு, நமக்கு மற்றவர்கள் மேல ஒரு தயவு என்ன செய்ய வேண்டும் என்றா இருக்க வேண்டும் பாருங்கள். நற்குணம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இப்படி 9 விதமான கனிகளை கொடுத்து இந்த ஆவியின் கனிகளை செல்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா ஆவியின் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும். நமக்குள்ள நம்மகிட்ட பேசுகிறவர்கள், நம்மகிட்ட பழகிறவர்கள், நமக்குள்ள இருக்கின்ற கனிகளை என்ன செய்ய வேண்டும் என்றா கண்டுகொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்னச்சுன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:9, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவின் கனி எப்படி விளங்கும் என்றுனா சகல நற்குணத்திலும், நல்ல குணத்தின் மூலம் தான் பாருங்கள். நமக்குள்ள என்று வருகிற அந்த நல்ல குணத்தின் மூலம் தான் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் இந்த ஆவியின் கனியை கண்டுகொள்வார்கள். ஆவியின் கனி என்னச்சுன்னா சகல நற்குணத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்றா நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அடுத்து 4வது பார்ப்போம் என்றா நீதியின் கனி என்ன செய்ய வேண்டும் என்றா ஒவ்வொருக்குள்ள வர வேண்டும் பாருங்கள். முதலாவது நாம் இந்த ஆவியின் கனியை பார்த்தோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா நீதியின் கனி கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களாகவும் இடரல் அற்றவர்களாகவும்
இருக்கவும் வேண்டுதலை செய்கிறேன் அங்க சொல்லப்படுகிறது. பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு ஒரு மகிமையும் துதியும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம மூலம் உண்டாக வேண்டும். அது எப்படி வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவ வருகிற நீதியின் கனிகளினால நாம் நிறையப்படும் போது என்ன செய்யும் என்றா தேவனுக்கு ஒரு மகிமை வரும். அப்படி நாம் நிறையப்படுவோம் என்றா கிறிஸ்துவன் நாளுக்காக நாம் ஒரு ஆயத்தமானவராக காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வருவாரு. அவருடைய பிள்ளைகளை அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் என்ன சொன்னா அவர்களை கூட்டி போவதற்காக ஆண்டவர் என்ன செய்யா மத்தியாக வரப்போகிற பாருங்கள். அப்பொழுது என்ன செய்யா நாம் என்ன செய்யா கிறிஸ்துவ நாளுக்கென்று நம்ம என்ன செய்யும் என்றா ஒரு துப்புரவன் ஆனவர்களாகவும் ஒரு இடர்கள் அற்றவர்களாக என்ன செய்யும் நம்மளை அங்க நிறுத்தும். இந்த நீதியின் கனி நமக்குள்ள இருக்கும்பொழுது ஒரு இடரலற்ற ஒரு வாழ்க்கை தரும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தந்து நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டோட வரைக்கு ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். நம்ம அடுத்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த நீதியின் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றா கோடாரியானது மரங்களும் வேறறிக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தருடைய வருகையில நாம் தப்பித்து அந்த பரலோக பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுச்சுன்னா நமக்குள்ள கனிகள் உருவாக வேண்டும். அடுத்து என்ன கனிகள் வேண்டும் என்றுச்சுன்னா அஞ்சாவது நாம் பார்ப்போம்டா நற்கிரியைகளாகிய கனிகள் கொடுக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும் பாருங்கள். நற்கிரியைகள் செய்ய வேண்டும். கொலோசியர் 1 10 வாசிப்போம் என்றுச்சுன்னா கொலோசியர் 1 10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். அங்க செல்லப்படுக பாருங்கள். நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து நற்கிரியைகளாகிய கனிகளை என்ன செய்யும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அறிந்த தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நமக்கு பாருங்கள், இன்னொரு ஆள் செய்யவில்லை. நமக்கு இருக்கின்ற பலத்தின்படி நமக்கு தந்திருக்கின்ற கிருபையின்படி நாம் என்ன செய்யணும், நன்மை செய்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு தீமை தான் வரும் பாருங்கள். ஒரு ஆளுக்கு நம்ம நன்மை செய்யும் போது அந்த ஆளு நமக்கு தீமை தான் செய்வார்கள். அநேகரோட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நாம் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறோமோ அந்த ஆட்கள் என்ன செய்வார்னா நமக்கு தீமைகளை தான் செய்வார்கள். உடனே நாம் சோர்ந்து போக கூடாது பாருங்கள். ரோமர் 2 சொல்லுகிறது. ரோமர் 2 எடுங்கள். அதுல 7வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 2 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள், ஆண்டவர் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு நன்மை செய்கிறவர்கள் பாருங்கள் நமக்கு விரோதமாக தீமை செய்யும் பொழுது ஒரு சோர்வு வரும், நம்ம சோர்ந்து போகும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றா, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. என்ன செஞ்சா சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி நாம் சோர்ந்து போகாத நற்கிரியைகளை செய்யும் போது நமக்கு என்ன உண்டாகுமாம், மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், அழியாமை என்ன செய்யா தேவனை நாம் தேடுவோம் என்று சொன்னா நமக்கு என்ன செய்யா ஒரு நித்திய ஜீவன் ஆண்டவர் தந்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. நமக்கு பாருங்கள் ஒரு அழியாத ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு. இது என்ன செய்ய முடியும்னா சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு அவர் என்ன நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. எது அழியாமைன்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் அழியாதது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பாதித்தாலும் என்ன நம்ம சம்பாதித்து வைத்தாலும் எதை தேடி சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் அழிந்து போகும் பாருங்கள். ஆனா தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற சமாதானங்கள், தேவன் தருகிற சந்தோஷங்கள், தேவன் தருகிற ரட்சிப்பு, தேவன் மேல வச்சுக்கிற விசுவாசம், தேவனுடைய இருக்கிற நம்முடைய அந்த தேவனுடைய அன்பு, இது ஒண்ணு அழிந்து போகாத காரியங்கள். இந்த அழிந்து போகாத காரியங்களை தேடும் பொழுது மகிமையும் கனத்தை அழியாமையும் நமக்கு வரும் பாருங்கள். அதோடு நித்திய ஜீவனை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நம்மளை நிச்சயம் சுதந்திரத்துக் கொள்ளும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நற்கிரியை சோர்ந்து போகாத செய்ய வேண்டும். அடுத்து பார்ப்போம். தீத்து 2 சொல்லுகிறது 2:7 நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து வாழ என்று சொல்லி அந்த தீத்துக்கு அப்போ பவுல் ஆலோசனை சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்யணும், நற்கிரியலை செய்கிறதுல ஒரு மாதிரியாக மற்றவர்கள் நம்மை பார்த்து நற்கிரியை செய்யத்தக்க ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது
என்ன சென்றா அந்த கோடாரியானது மரங்களும் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் ஒரு புது கனியை கொடுத்து அங்க செல்லப்படுகிறது. புது கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அந்த எசேக்கியேல் 47:12 அதிகாரம் வாசியுங்கள். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசுப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதுவதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். நம்ம பாருங்கள், நம்ம எப்பேற்பட்ட கனிகளை வைத்தாலும் நம்முடைய வீடுகளில் நாம் வைத்திருக்கிறோம் பாருங்கள், பல விதமான கனிகளை வைத்திருக்கிறோம். மாங்கனி வைத்திருக்கிறோம், பிளாக் வச்சிருக்கிறோம், வாழை கனிகள் வைத்திருக்கிறோம். பல கனிகள் நம்ம கண் முன்பு என்ன செய்யறதுனா நம்ம பக்கங்களை நிற்கிறத பார்க்கிறோம். எல்லா கனிகளும் என்ன செய்யா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம்களில் தான் அது கனி கொடுக்கும். அந்த ஒரு ஸ்டெப் கனி கொடுத்தோட அதை என்ன செய்யா முடிந்து போகிறத பார்க்கிறோம். அடுத்த சீசனுக்கு தான் கனி கொடுக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன சென்றா, நான் அவருடைய பிள்ளைகள் என்ன சென்றா ஆண்டவர் என்ன சென்றா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் தண்ணீர் பாய்ச்சுகிற பாருங்கள். அது ஒரு வற்றாத நீரூற்றலாகும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இந்த ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் வற்றாத நீரூற்றாகிய கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறதால அவருக்கு தண்டு என்ன செய்யறதுன்னா நமக்கு தண்ணீர் பாய்ந்து வருகிறதுனால இந்த ஆற்று ஓரங்கள் நிற்க மரங்களை பாருங்கள். அது ஒரு சில எப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் வரும்பொழுதும் எப்பேற்பட்ட வெயில் காலங்கள் வரும்பொழுது என்ன செய்யா அந்த இலைகள் உதிராத இருக்கும். அதே போல என்ன செய்ய வேண்டியதுன்னா தேவ பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டியா என்ன செய்யா அந்த இலைகள் உதிராதபடி எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ வேண்டும். அது மாதந்தோறும் என்ன செய்யா செல்லப்படுது, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாதந்தோறும் புது புது விதமான என்ன செய்ய கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், கனி இல்லாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு அத்தை மர இலைகளோடு நிற்கிறது. அந்த அத்தை மரத்துல போய் என்ன பழம் ஏதாவது அகப்படுமா என்று பார்த்தார். அங்க செல்லப்படுது, அது அத்தை மர சீசனாக இல்லாததுனால அதுல என்ன செய்யா இலைகளை தவிர பழங்கள் ஒன்றுமே அகப்படவில்லை. அதை உடனே பாருங்கள், இந்த அத்தி மரம் அதுல பழம் இல்லாததுன்னா அதை உடனே ஆண்டவர் சபித்தா அதை உடனே பட்டு போனதை பார்க்கிறோம். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். ஆண்டவர் விரும்புகிறது எல்லா சீசன்லையும் எல்லா நேரங்கள்லையும் அவருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் கனி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரை விசுவாசித்த பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள் அவரை போல கனி கொடுக்கிறவர்களாக, அவரை போல எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக, எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மை தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, சத்துருக்கிறவரை நேசித்து நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை விரும்புகிறாரு. நாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் கனி கொடுக்கிறதாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது. நாம் நல்ல கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னா நமக்காக பரலோக ராஜ்யத்துல மகிமையான ஆசீர்வாதங்கள், மகிமையான கன மகிமைகள், மகிமையான பாருங்கள் வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். லூக்கா 6 அதிகாரம் 43 சொல்லுகிறது, நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமோ நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஒரு மரத்துல கெட்ட மரம் ஒரு காலம் என்ன செய்யாது, நல்ல கனி கொடுக்காது. நல்ல மரம் எப்பொழுதுமே கெட்ட கனி கொடுக்காது. அதனால நல்ல கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், நாம் பார்க்கும்போது என்னச்சுன்னா நம்ம அப்போஸ்தலர் 22:12 வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:12 வாசியுங்கள். அப்பொழுது
வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமான இருக்கிற அனனியா என்று அங்க ஒரு பேர் சொல்லப்படுகிறது. இந்த அனனியாவை குறித்து பார்க்கும்போது அப்போ சில இந்த பவுல் ஆண்டவர் சந்திக்கும் போது என்ன சென்றா அந்த ஒளியின் மகிமையினாலே இவன் பார்வையற்றிருக்கிறான். அப்போது இந்த அனனியாவை தேவன் அனுப்பி அவனுக்கு பார்வை கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த அனனியாவை குறித்து அங்க செல்லப்படும் போது என்ன சென்றா அவன் சகல ஜனங்களால் என்ன சென்றா நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக இருந்தான். நாம் என்ன செய்யணும் என்றா நல்ல கனி கொடுக்கிற அனுபவம் என்னச்சுன்னா நல்லவன், இவன் ஒரு நல்லவன், இவன் ஒரு இந்த தீங்கை செய்ய மாட்டான், இந்த தீமை செய்ய மாட்டான் என்று ஒரு நல்லவர்களாக என்ன செய்யா வாழ வேண்டும். பாருங்கள், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை நம்புவதற்காக வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்யணும் என்றா நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரை விரும்புகிறாரு. நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கடைசியாக பார்ப்போம் என்றா யோவான் 15ஆம் அதிகாரத்தை நான் எழுப்போம் என்றா அங்க செல்லுகிறது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசியுங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனா என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுத்து ஒரு சீசன் என்கிற நிலைமையில என்ன செய்ய வேண்டும் சொன்னா அவருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். பாருங்கள், பரலோக ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்யா இந்த சீசராக ஒரு நல்ல ஒரு மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துல அவருடைய பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். ஆண்டவர் நேசித்து நம்ம அன்பு கூர்ந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன செய்ய வேண்டும்? நம்மை வளர்த்த வேண்டும், அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாக ஒவ்வொருவரை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல நான் கூட்டிக் கொண்டு வந்திருக்க. பாருங்கள், நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் வசனம் 5ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை வாசிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லுகிறாரு. நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்றா நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் அப்பொழுது நமக்குள்ள நிலைத்திருப்பாரு. நாம் அவருக்குள்ள நிலைத்திருப்போம் என்று சொன்னாலே நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இந்த எல்லா கனிகளும் நமக்குள்ள கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அப்படி இருப்போம் பேரருக கோடாரி வைக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், நாம் தளர்ந்து போக வேண்டியதில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. அது நம்மளை ஒன்று செய்யாது. பாருங்கள், நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாரு. அந்த வேளையில பரலோகத்தின் தேவனுடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, கோடாரி மரங்களும் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத எல்லா மரங்களும் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று இந்த வேதம் எங்களை எச்சரிக்கிறது. ஆண்டவரே அப்பா, எங்களை தெய்வ எப்படிப்பட்ட கனிகளை விரும்புகிறேன் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கொடுத்த ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் சந்தித்து பார்த்தோம். ஆண்டவரே, முதலாவது மனம் திரும்பி ஆண்டவரே ஒரு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே மனம் திரும்பிக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கக்குள்ள ஆண்டவரே பலத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. பலன் உள்ளவருக்காகலோ பலன் அற்றவருக்காக ஆண்டவரே உதவி செய்கிற உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறாப்பா. ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், நானும் ஒரு கனி கொடுக்கிறவனாக வாழணும், நானும் ஒரு கனி கொடுக்கிறவனாக வாழணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னாலே நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாற்ற தேவ சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த வேளையில முதலின் கனிகளாகிய சோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரே நானும் கனி கொடுக்கிறோம் என்ன மாற்றம் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். அப்பா, நாங்கள் சோத்திரிக்கிற தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா துதிகளை மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, சோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துவான்னு தெரியுறப்பா. உமது பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காதுன்னு தெரியுற ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்காத எல்லா மரங்களும் வெட்டுண்டு அப்பா அக்கினியிலே தள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, மனம் திரும்பும் போது அப்பா ஜீவ புஸ்தகத்துல பேரிடப்படுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஜீவ புஸ்தகத்துல பேரிடப்படாதவர்கள் அக்கினியும் கந்தவும் எரியிற கடலில் தள்ளப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே
அப்பா ஆவியின் கனிகளால நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உள்ளையப்பா ஆவியின் கனிகள் வரட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கனிகள் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீதியின் கனிகள் வரட்டும் அப்பா. அப்பா நற்கிரியலாகிய கனிகளை உருவாக்கட்டப்பா. அப்பா ஆண்டவரே ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை செய்யணும். எங்களை காணுகிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே ஒரு நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்ய பரிசுத்த தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நதியோர நடப்பட்ட மரங்கள் தப்பாம கனி கொடுக்கிறது போல ஆண்டவரே எசேக்கியேல் செல்லும் பொழுது ஆண்டவரே மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே புது புது கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. புது புது கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி நற்கிரிகளை செய்யணும்ப்பா. சோர்வு வரும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் நற்கிரிகளை செய்வோம் என்று சொன்னா மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும் ஆண்டவரே. நாங்கள் மகிமையும் கனத்தையும் அப்பா அழிவில்லாத அந்த காரியங்களை தேடி அப்பா அழிந்து போகிற மகிமை இல்லப்பா. அழியாத ஒரு மகிமை எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. அழியாத ஒரு பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அதை தேடி ஆண்டவரே அப்பா நாங்க நற்கிரிகளை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருத்த கூட சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. ஒருத்த கூட இந்த பாக்கியத்தை இழந்து போக கூடாது அப்பா. ஆண்டவரே நீர் ஊழியம் செய்த நாட்களை சொன்னீரு நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொன்னீரப்பா. யோவான் செல்லும் பொழுதோ இதோ மரத்தில் அப்ப வேறறிக கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகொடாத எல்லா மரங்களும் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று அப்பா அந்த வேதம் எங்களை எச்சரிக்கிறது தேவனே. ஆண்டவரே நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரோட பிள்ளைங்கிற சாட்சியாக ஆண்டவரே இந்த தேசத்துல வாழ எங்களுக்கு கிருபை தரணும் ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பேரு வர சந்திங்கப்பா. ஆண்டவரே தேவஸ்தாரிகிட்ட அந்த சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் அன்பு எல்லாம் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்குள்ள உருவாகட்டும் தேவனே. உம்முடைய குணத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வரியக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பா. நீ அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. உமது கரத்திலே தருகிறோம். நீ பிரேசுமல ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் பறந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும். களஞ்சியத்தை சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தை சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள்